ஹலோ கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான வீடியோ. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாரி, ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு லைவ்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல இந்த ஒய்ஃபை கனெக்ட் ஆகாம வச்சு செஞ்சிருச்சுன்னு. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் டைம் என்னன்னா 6:39, 30க்கு கனெக்ட் ஆகல. 33 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், இஷ்யூ சரியாகல. அதனால உங்களுக்கு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு சொல்லி நீங்கெல்லாம் ஓகே ஓகேன்னு வரிசையா சொல்ல ஆரம்பிச்சதும் ஒய்ஃபை கனெக்ட் ஆயிடுச்சு. யார் சிஸ்டம் ரீஸ்டார்ட் போட்டதும் கனெக்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறப்ப நெட்டை ஆன் பண்ணாம போயிட்டேன். அதுக்கப்புறம் நெட்டை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், முடியல. ஓகேவா? அதனால இன்னைக்கு கிளாஸ் சொன்ன டயத்துக்கு கொண்டு வர முடியல, சாரி. ஓகேவா? நிறைய பேர் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக்ங்க. ஒரு ஸ்கோர் பூஸ்டர்னே சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்கோர் பூஸ்டர்னே சொல்லலாம். நாங்க எடுத்தது எப்படி வருது, கொஞ்சம் நீட்டா. இதுதாங்க நம்மளுக்கு குவாட்ராட்டிக். இதுதான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி ஒரு நல்ல ஸ்கோர் பூஸ்டர். ஆக்சுவல் ஸ்கோர் பூஸ்டர் இவன் தான். ப்ரிலிம்ஸ்ல ஈஸியா போட்டுடலாம், மெயின்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சா போட்டுடலாம். இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, பேசிக்கா இது குவான்ஸ் A to Z கிளாஸ் தானே. ஸோ குவாட்ராட்டிக்னா என்னன்னே தெரியாதவனுக்கு குவாட்ராட்டிக்கை பத்தி சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுல எப்படிலாம் சால்வ் பண்றது, எப்படிலாம் அதை டேக்கிள் பண்றதுன்றத உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது. குவாட்ராட்டிக் போறதுக்கு முன்னாடி லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு கத்துக்கும். லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளுக்கு 3x + 4y = 25 இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு வேரியபிளோ ரெண்டு வேரியபிளோ சிங்கிள் பவர்ல இருந்துச்சுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன். இதே இது 2x² + 3x இருங்க, உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி போடுறேன். ஓகேவா? 40. இந்த ஈக்குவேஷன்ல ஆன்சர் வரும். அதுக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சு போட்டது. ஓகே, இப்படி கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதாவது குவாட்ராட்டிக்னா ஒன்றும் இல்லைங்க, பவர் 2 இருக்கிறது தான் குவாட்ராட்டிக்னு சொல்லுவாங்க. பவர் 2 இருக்கிறது. மெயின்ஸ்ல நம்மளுக்கு பவர் 3 வரையும் கூட கேட்கலாம். 3x³ + 2x + 2x² + 7x + 8 = 0 இப்படி கூட கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம். இது நம்ம மெயின்ஸ் போறப்ப பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஆக்சுவலா இது கரெக்டான ஈக்குவேஷனான்னு தெரியல, பட் இந்த மாதிரி கூட மெயின்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பவர்ல 2 இருக்கும். இதுதான் ஜென்ரலான ஃபார்மேட். பவர்ல 2 இருக்கும். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, இந்த மாதிரி தான் வரும். ரெண்டு வேரியபிள் வேற வேற ஈக்குவேஷன்ல, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு, எக்ஸ் ஒய். ஆப்ஷன் எப்படி வச்சிருப்பாங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ் < y இது கரெக்டா, இல்ல எக்ஸ் < y இது கரெக்டா, இல்ல எக்ஸ் < y இது கரெக்டா. ஐயா, ஆல்ரெடி நீங்க குவாட்ராட்டிக் படிச்சிருக்கீங்கன்னா நான் சொல்ற இன்ட்ரோலாம் உங்களுக்கு தேவையில்லைங்க ஐயா. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா சம் பாத்துருங்க. இல்லனா x = y or cannot be difference, cannot be determined. இந்த 5 ஆப்ஷன் தாங்க ஸ்டாண்டர்டா எல்லா கொஸ்டின்லயும் இருக்கும். உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருந்தா இந்த 5 ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? எனிதிங் கேன் பாசிபிள். ஓகேவா? இதுல எதுனாலும் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல இருந்து எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து எழுதணும், இதுல இருந்து ஒய் வேல்யூஸ் எடுத்து எழுதணும். ரெண்டுக்குமான ரிலேஷனை இங்க போடணும். அதுதான் நம்ம வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3x + 4y இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், = 25. இன்னொரு இடத்துல 2x + y = 10ன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும், ஒய் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும், வேற வேல்யூஸ் வராது. எக்ஸாம்பிளுக்கு இதை சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சால்வ் பண்ணோம்னா, இந்த ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 8x +
4y ஈக்குவல் டு 40. மேல இருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 3x plus 4y ஈக்குவல் டு 25. ரெண்டையும் சால்வ் பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ராக்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து பிளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிரும். 5x ஈக்குவல் டு 15 இருக்கும். எக்ஸ் வேல்யூ 3ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் 3 இங்கேயோ எங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் y வேல்யூ நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸ் ஒய்க்கு 3 4 தவிர வேற எந்த வேல்யூ வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5x ஈக்குவல் டு 5 இப்படி இருக்கிறப்ப 5x ஈக்குவல் டு 5 கூட வேணாம். 5x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 இப்படி இருக்கிறப்ப இங்க வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூக்கு மேல வரதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. 5x ஈக்குவல் டு 10ன்னு வரும், எக்ஸ் வேல்யூ 2ன்னு வரும். இதுக்கு 2வை தவிர வேற எந்த வேல்யூ போட்டாலும் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆமா தானே? இது லீனியர் ஈக்குவேஷன்ல. குவாட்ராட்டிக்ல எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி போட்டதே போடும். 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். பவர் எத்தனை இருக்கோ அத்தனை வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படியான்னு செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணோம்னா இது என்ன வரும்னா 28னா 7 and 4 7 plus 7 minus 4 minus 7 plus 4. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்றேன். by 2 போடுவோம். மைனஸ் 3.5 போட்டாலும் ஆன்சர் வருமா? மைனஸ் 3.5 போட்டாலும் ஆன்சர் வரும், 2 போட்டாலும் ஆன்சர் வரும். இதை நீங்க இப்ப பார்க்க வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. பாயிண்ட்ல போட்டு பார்த்தோம்னா குழம்பிடுவீங்க. நான் ஒரு நார்மலான சிம்பிளான ஈக்குவேஷன் எடுக்கிறேங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. எல்லாருக்கும் சொல்லித்தர ஜென்ரலான சிம்பிளான ஈக்குவேஷன் இதுதான். இந்த இடத்துல எக்ஸுக்கு 2 போட்டாலும் கரெக்டா இருக்கும், 3 போட்டாலும் கரெக்டா இருக்கும். 2 வேல்யூல எந்த வேல்யூ போட்டாலும் 0 சாட்டிஸ்ஃபை ஆகும். செக் பண்ணி பார்ப்பான். 2 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்கொயர் என்னது 4 மைனஸ் 5 2 சார் 10. ஆமாவா பிளஸ் 6. ஸோ பிளஸ் 4 பிளஸ் 6 வந்து சேர்ந்து என்ன ஆகும்? பிளஸ் 4 பிளஸ் 6 சேர்ந்து 10 ஆயிரும். 10 மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி 3 போட்டு பார்ப்போமே. 3 ஸ்கொயர் இஸ் 9 minus 5 3s are 15 plus 6 equal to 0 plus 9 plus 6 15 ஆயிரும். 15 minus 15 0 ஆகும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அதுதான் இந்த மேட்ரிக். ஸ்கொயர் பவரா இருக்கும் பட்சத்தில் எக்ஸுக்கு 2 வேல்யூ வரலாம், இல்லைன்னா 2க்கும் கீழே இருக்க வேல்யூ ஒரு வேல்யூ கூட வரலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். 2 into 2 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகும். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணாலும் 4, மல்டிப்ளை பண்ணாலும் 4. அப்படின்னா இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8xன்னு வச்சுக்கோம் பிளஸ் 16. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ஈக்குவல் பிளஸ் 16 இப்படி இருந்துச்சுன்னா 4,4 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், வேற எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்ப எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ வரலாம், 2 வரலாம் இல்ல 3 வரலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு 2 வேல்யூ வருது, இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு வேல்யூ வருது. ஆனா பவர் 2 இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வரலாம், இல்ல அதுக்கு கீழே வரலாம். ஆனா அதுக்கு மேல வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதாவது எக்ஸுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் 0 சொல்லியிருக்கேன்ல, இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு இந்த 2 வேல்யூ தவிர நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க, 0 வராதுங்க. இஃப் கேஸ் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக்ல புதுசா கண்டுபிடிச்சீங்கன்னு பிஹெச்டியே தந்துருவாங்க. ஓகேவா? சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பவர் எவ்வளவு இருக்கோ மேக்சிமம் அந்த அவ்வளோ வேல்யூஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபாஸ்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பவர் எவ்வளவு இருக்கோ ஃபர்ஸ்ட் வேரியபிளோட பவர். எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா ஒய்னா ஒய் ஸ்கொயர். அப்ப பவர் 2 இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை வேல்யூஸ் வர சான்ஸ் இருக்குன்னா 2 வேல்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு வேல்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. 0 வேல்யூஸ் வர சான்ஸ் இருக்கானா இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணும். எந்த ஈக்குவேஷன்னாலும் ஒரு வேரியபிள் சால்வ் பண்ணும். சரி, அப்போ அடுத்த ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0.
இங்க எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்னன்னு நான் கேட்கல, எக்ஸோட வேல்யூ என்னன்னு நான் கேட்கவே இல்லை. எக்ஸுக்கு how many x can come, how many x can come. இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பா தான் எழுதுவேன், அதெல்லாம் கண்ணுக்க கூடாது. இங்க எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வர சான்ஸ் இருக்குங்க? மேக்சிமம் எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வர சான்ஸ் இருக்கு? 3 வேல்யூ வரலாம், இல்லைன்னா 2 வேல்யூ தான் வரும்ன்ற மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வரும்ன்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா 4 வரைக்கும் சான்ஸ் இருக்கானா? கிடையாதுங்க. பவர் எத்தனை இருக்கோ மேக்சிமம் அவ்வளோ பாசிபிள்ஸ் தான் உண்டு, அதுக்கு மேல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதை தான் தெரிஞ்சுக்கணும். பவர் எவ்வளவு இருக்கோ அத்தனை வேல்யூஸ் தான் வரும், அதுக்கு மேல வராது. ஸோ லீனியர் ஈக்குவேஷனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா நம்ம பார்த்தது கண்டுபிடிக்கணும் பவரை வச்சு. ஓகேவா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி எடுத்தேன் அதை நீங்க கத்துக்கணும். நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி எடுத்தேன்? x² - 5x + 6 = 0. இதுக்கு 2 வேல்யூ எடுத்தேன்னா 2,3 இது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கண்டுபிடிச்சனா. எப்படி எடுத்தேன்னா ஒண்ணுமே இல்ல. நான் எடுத்த 2 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரூட். ஓகேவா? இதை ரூட்னுவாங்க. இதோட ஆப்போசிட் வேல்யூ, அதாவது இதோட நெகட்டிவ் வேல்யூ, இங்க நெகட்டிவ் வந்தா இதோட பாசிட்டிவ் வேல்யூன்னுவாங்க. இதை வந்து ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க படிக்க தேவையில்ல, நம்ம ஒன்றும் எம்எஸ்சி மேக்ஸோ பிஎஸ்சி மேக்ஸோ படிக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இதை ரூட்னு சொல்லுவாங்க. ரூட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணுமானா புரியறதுக்கு ஃபேக்டர் தேவை. என்னன்னு புரியும்னா இப்ப சொல்றேன் பாருங்களேன். இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா இங்க இருக்கிற வேல்யூ வரும். இந்த 2ஐயும் ஆட் பண்ணோம்னா இங்க இருக்க வேல்யூவோட ஆப்போசிட் வேல்யூ வரும், அதாவது நெகட்டிவ் வேல்யூ வரும். 2ஐயும் ஆட் பண்றப்ப நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா இங்க பாசிட்டிவா வரும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டா வரணும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரும், எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா 5 வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஆனா இது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? எனக்கு டேபிள்ஸும் தெரியாது, இதுவும் தெரியாதுன்னா கஷ்டமே பட வேணாம், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன நம்பருக்கு நம்ம பார்த்ததும் கண்டுபிடிக்கலாங்க. 2 3 தான் வரும், -2 -3 ஃபேக்டரு, அப்ப +2 +3 தான் ஆன்சர். இப்படிதான் நான் எப்படி போடுவேன்னா இப்படிதான் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்பேன், அதுல இருந்து ஆன்சர் போடுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்பேன். -2 -3 பண்ணோம்னா -5. இங்க இருக்கிற சம் ஆஃப் த ரூட் வரணும், அதை அப்படியே ஆப்போசிட்டா எடுத்து நான் ரூட்னு போட்டுருவேன். இங்க இருக்கிறது வந்து ஃபேக்டரை சம் பண்ணோம்னா இங்க இருக்கிற வேல்யூ வரும், அதை வச்சு நான் ரூட் போட்டுருவேன். ஸோ இது ஆன்சர் கிடையாது, 2,3 தான் ஆன்சர். ஓகேவா? நான் ஆட் பண்ணா இதுதான் வரும், வரணும். ஓகேவா? இப்ப நம்ம ரூட் வந்து ஏதோ 2 ரூட் வரும், 2 3ன்றது, அதை ஆல்பா பீட்டான்னு வச்சுக்குவோம். இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லதான் போறேன். ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கோ. இப்ப ax² + bx + c = 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் ஈக்குவேஷனா இருக்குன்னா சம் ஆஃப் த ரூட் எப்பவுமே என்னவா இருக்கும்? இங்க இருக்கிறதோட நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்னு சொல்லியிருக்கானா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னவா இருக்கும்? இங்க இருக்கிறதோட பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும்னு சொல்லியிருக்கானா. இது அப்படியே இருக்குன்னா முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது தானே? எதுவுமே இருக்கக்கூடாதா? இப்ப முன்னாடி இருக்க ஏவை வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னா எதுவுமே இருக்காதா? b/ax + c/a = 0. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட் என்னன்னா a. நான் ஏன் இப்படி உங்களுக்கு சொல்லி தரேன்னா, திடீர்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குவான், 2x² + 3x + 5 = 0 கண்டுபிடின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டோம், 2x² - 3x - 14 = 0. -3x + 3x போட்டிருந்தேன். ஓகே, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த இடத்துல -3x போட்டாலும் வரும், +3x போட்டாலும் வருங்க. எப்பவுமே இங்க மைனஸ் இருக்கிறப்ப இங்க எது போட்டாலும் வரும். ஓகேவா? அது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்களேன். இப்ப இதுக்கு நான் கண்டுபிடிக்கேன்னா இதை 2ஆல டிவைட் பண்ணி சால்வ் பண்றது கஷ்டம்னு உங்களுக்கு தோணும், எனக்கும் தோணும். அப்ப என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட் இதை இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2ஆல இல்ல, இங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை எப்படி எடுத்துக்கணும்னா x² + 3x - 28 = 0 இப்படி எடுத்துக்கணும். இப்படி அசியூம் பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கிற நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணி இப்படி அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணிட்டா எனக்கு மல்டிப்ளை பண்றப்ப 28 வரணுங்க. 28 எப்பெல்லாம் வரும்? 14 2s are 7 4s are 2 இடத்துல வரும். இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா டிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னு நான் சொல்றேன். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா
சிக்கு முன்னாடி ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இந்த இடத்துல பிளஸ் இருந்தா இங்க இருக்கிற வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா சம்மா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். இது மைனஸா இருந்தா இங்க இருக்க வேல்யூ வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது, ஏதோ ஒன்று பிளஸ்ஸோ ஏதோ ஒன்று மைனஸ். அதாவது +7 -4 பண்ணோம்னா இது வரும், +3 வரும். ஆனா நம்மளுக்கு ரூட் என்னவா இருக்கும், அப்படியே நெகட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, -7 +4. இப்போ இது ஆக்சுவலா என்னன்னா சம் ஆஃப் த ரூட் பண்ணோம்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்றப்ப 7 +4 பண்றப்ப +3ன்னு வந்துருமா, +3ன்னு வந்துருமா. அதுதான் இங்க இருக்கு. ஆக்சுவலா இது சம்மு தான். ஆனா சிம்பிள் நடுவுல ஏதோ ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்ன்னு போடுறதுக்காக டிஃபரன்ஸ் சொல்றேன். ஏன் 1 + 1 மைனஸ்னா இங்க மல்டிப்ளை பண்றப்போ மைனஸ் இருக்கு. பிளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், பிளஸ் தான் கிடைக்கும். பிளஸ்ஸையும் மைனஸை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு மைனஸ் கிடைக்கும். மைனஸ் பிளஸ் பண்ணோம்னா மைனஸ், மைனஸ் பண்ணோம்னா பிளஸ். ஸோ ரெண்டும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ரூட்ரா இங்க இருக்கும். ரெண்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ரூட்ரா இங்க இருக்கும். சோ 1 + 1 மைனஸ்ன்னு இருக்கிறப்ப டிஃபரன்ஸ் தானே வரும். ஆட் பண்றப்ப இங்க மைனஸ் ஆகிரும்ல, எப்படினாலும் ஆட் பண்றப்ப மைனஸ் ஆயிரும்ல. அதனாலதான் இங்க இருக்கிறது டிஃபரன்ஸா பார்க்கணும். ஓகேவா? ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள்ங்க. அதனால லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு பேரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கடைசியா ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, நம்பர். நம்ம நம்பர்னே வச்சுக்குவோம். அதுக்கு வேரியபிள் கான்ஸ்டன்ட்னு வாங்க, நம்ம நம்பர்னு சொல்லுவோம். நம்பருக்கு முன்னாடி மந்திரம் படிப்போமா, வித்தனை கிளாஸ்ல மாதிரி. நம்பருக்கு முன்னாடி தமிழ் தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். பிளஸ் இருந்தா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எக்ஸுக்கு முன்னாடி சம்மு தான் இருக்கும். எந்த எக்ஸ் எந்த நம்பரா சொல்றேன்னா ஒன்றும் இல்லை, 2x² + 3x -14. இது ஒரு ஈக்குவேஷன் ஆகும். x² - 5x + 6 = 0. இதை ஒரு ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்குவோம். ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் டிஃபரன்ஸ் காட்ட. நம்பருக்கு முன்னாடி பிளஸ் இருக்கா, இப்ப எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 5 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னவா தான் இருக்கும், சம்மா தான் இருக்கும். அதாவது 2 + 3 சம்மா தானே இருக்கு. அதே மாதிரி நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் எக்ஸுக்கு முன்னாடி என்னதான் இருக்கும், ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் தான் பார்க்கணும், முன்னாடி போடுற சிம்பிளை பார்க்க கூடாது. டிஃபரன்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்தோம்னா 7 4, இதோட டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்கு. சிம்பிள் அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க, சிம்பிளை பத்தி அப்புறம் யோசிங்க. இது சம் ஆஃப் த ரூட்ரா, ஆக்சுவலா இது சம் ஆஃப் த ரூட்ரா. சிம்பிள் இங்க பிளஸ், இங்க -4 போட்டுருவோம். சம் பண்ணி தான் இங்க வர வேல்யூ போடுவோம். சாரி, இங்க -7 + 4 ஆக்சுவல் வேல்யூ. சம் பண்ணி தான் இங்க வர வேல்யூ போடுவோம். ஆனா நார்மலா நம்ம எடுக்கிறப்ப, பெரிய வேல்யூ எடுக்கிறப்ப இந்த இது உங்களுக்கு புரியும். எடுக்கிறப்ப டிஃபரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும், எடுக்கிறப்ப சம் இருக்கான்னு செக் பண்ணும். அவ்வளவுதான் பார்க்கணும், ரொம்ப பார்க்க போறது இல்லை. ஓகேவா? அடுத்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், இப்போ ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு சால்வே ஆகல. ax² + bx + c = 0. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சால்வே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சால்வ் பண்ணணும்னா, சால்வே ஆகாத பட்சத்தில் மற்றும் -b +- (a² - 4ac) சாரி b² மறந்துருச்சுங்க, 12th படிச்சது. b² - 4ac ரூட் இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் /2a. ஓகேவா? /2a. இப்படிதான் சால்வ் பண்ணும். இப்போ டெமோ பார்த்துருவோமா. அதையே போடும், 2x² இன்னொன்னாங்க +3x -14 = 0. இது வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம், கண்ணால போட்டாலும் வராம மெயின்ஸ்ல சம் கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா -b எடுத்துக்கணுமா. a நாங்க 2, b நாங்க 3, c என்னது -14. ஓகேவா? அப்ப -b என்னங்க -3 ± √b², which is nothing 9 - 4 into a to b வந்து -14 தானே /2a equal to -3 ±
9 இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகிறப்ப என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் 9 பிளஸ் 4 2 சார் 8 8 14 சார் 8 14 சார் என்னது 112 டிவைடட் பை 2 இன்டூ ஏ போடவே இல்லை பாருங்க ஏ வந்து என்னது இங்க 2 2 2 சார் 4 ஆயிரும் கீழே 4 ஓகே ஸோ -3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 121 டிவைடட் பை 4 ஆமாவா நாங்க எடுத்த ஆன்சர் உங்களுக்கு வரும் பாருங்க அங்க எடுத்த ஆன்சர் உங்களுக்கு வரும் பாருங்க -3 பிளஸ் ஆர் மைனஸ் 11 ரூட் 121 11 ஆயிருமா 4 ஸோ இதுக்கு ரெண்டு வேல்யூஸ் வருமா ஏன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அதுக்காக தான் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன்னா ரெண்டு வேல்யூன்னு சொல்றோம் பிளஸ் 11/4 -3 -11/4 இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னங்க 14/4 சி 8/4 இது ஒன்றும் இல்லை 2 ஆமாவா 2 தான் ஓகே இது -14/4 இது என்னது -3.5 டே நீ அங்க 7ம் 4ம் இல்லடா எடுத்த இங்க எப்படா -3.5ம் 2 வந்துச்சுன்னா நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைச்சேன் சொல்ல மறந்துட்டேன் அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணம் எங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னு சொன்னேன் இந்த -4 + 2 எடுத்தமா எங்கேயோ சொல்லி கொடுத்தனே -4 + 2 எடுக்க இங்க இல்ல அதுக்கப்புறம் எங்கேயோ சொல்லி கொடுத்தேன் இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணுமா மல்டிப்ளை பண்ணி இங்க வர வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இது ஃபைனல் ஆன்சர் கிடையாதுங்க இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது இந்த 7ம் 4ம் ஃபைனல் ஆன்சர் கிடையாது முன்னாடி ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுவோம்ல அத இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் தான் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்காது இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் என்னது எல்லாத்தையும் காமனா 2ஆல டிவைட் பண்ணா ரூட்டும் காமனா டிவைட் ஆகும்ல 2ஆல டிவைட் பண்ணிக்கணும் ஸோ ஆன்சர் என்னது 3.5, 2 ஆமா தானே ஆமாவா இல்லையா எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ் இது ஃபேக்டர் ஆக்சுவல் ரூட் என்ன இருக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு ஆக்சுவல் ரூட் இது ஃபேக்டர் ஆக்சுவல் ரூட் -7 + 4 இப்போ இதை 2ஆல டிவைட் பண்றப்ப -3.5 + 2 ஆக்சுவலா இங்க மைனஸ் இங்க பிளஸ் புரியுதா 2ஆல டிவைட் பண்ணுங்க முதல் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஈக்குவேஷனுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வந்தீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன பண்ணணும் எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணுமா அப்ப ரூட்டையும் 2ஆல டிவைட் பண்ணணும் இதை டைரக்டா 2ஆல பண்ணோம்னா எப்படி வரும்னா x² + 1.5x - 7 = 0 இதை சால்வ் பண்றது கஷ்டங்க அதனாலதான் என்ன பண்றோம்னா முதல் ப்ராடக்ட்டை மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா 2ஆல டிவைட் பண்றோம் அவ்வளவுதான் ரொம்பலாம் இல்ல 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றோங்க அவ்வளவுதான் ஓகேவா அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா இங்க வந்தா அதே ஆன்சர் வந்துருச்சா சரி முடியாத பட்சத்துல அந்த ஃபார்முலா போடுறோம் ஓகே முடியும் பட்சத்தில் கண்ணால சால்வ் பண்றோம் ஓகே அடுத்து என்ன கத்துக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தர விட்டுனா நான் பக்கத்துல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் லீனியர் குவாட்ராட்டிக் பார்த்துட்டோம் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பார்த்துட்டோம் கஷ்டமான ஃபார்முலா பார்த்துட்டோம் ஒண்ணு கத்துக்கணும் இன்னும் ஒண்ணு தான் கத்துக்க போறோம் ஒண்ணே ஒண்ணு கண்ணே ஷார்ட்கட் ஒரு 3 ஷார்ட்கட் இருக்கு இந்த 3 ஷார்ட்கட்ல இருந்து நான் எழுதுறப்ப எப்படி ஒரு 12 எக்ஸாம் எழுதியிருக்கேன் 12 எக்ஸாம் எழுதியிருக்கேன் ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும் 12 எக்ஸாம்ல ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ இது எனக்கு கை கொடுத்துருக்கு ஷார்ட்கட் ஒர்க் ஆகும் கேள்வியில வருது இன்னமும் எக்ஸாம்ல வருது ஓகேவா ஸோ ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் என்ன ஷார்ட்கட்ரானா x² - 12x - 140 = 0 y² நான் புத்துமடிப்பா போடுறேன் நான் போடுறது வரணும்னு அவசியம் இல்லை வேல்யூலாம் வராது +24y - 169 = 0 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவல் வேல்யூ கூட போட்டு பார்ப்போமா ஆக்சுவல் வேல்யூ கூட போடுவோமா சரி உங்களுக்காக ஆக்சுவல் வேல்யூவே போடுறேன் இங்க பிளஸ் போட்டு 24x போட்டுக்கிறேன் -140 வேணாம் 144 இங்க பிளஸ் போட்டு 26y போட்டுக்கிறேன் ஆக்சுவல் வேல்யூ போட்டோமா இது ஆக்சுவலா என்னங்க மல்டிப்ளை பண்ணா -144 வராதோ சாரிங்க
செஞ்சிருச்சு. இருங்க இருங்க இருங்க. இது வந்து நான் இங்க வந்து உங்களுக்காக ஆக்சுவலா ஒரு வேல்யூ வர மாதிரி போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். -140 வச்சுக்குவோம். 27 சார் 27 சார். ஸோ +13 போட்டுக்கிறேன். இங்க மைனஸ் வேல்யூ போடலாம். இங்க மைனஸ் வேல்யூ போடலாம். மைனஸ் வேல்யூ போடலாம். 160 வச்சுக்கிறேன். 28 சார் -28y. ஓகே ஓகே ஓகே. இப்போ எனக்கு இங்க 140 வரணும். இங்க சப்ராக்ட்ல இருக்கு. இல்லையோ 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 -12. சாரி கொஞ்சம் குழப்பிட்டேன். ஓகே, இங்க 140 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா எனக்கு 140 வரணும். ஆட் பண்ணா 13 வரணும்னு பார்க்க கூடாது. டிஃபரன்ஸ் 13 இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ 27 சார் இப்படின்னு நான் டிஃபரன்ஸ் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இங்க மேல எழுதுறதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, கீழே ஒய்யோட வேல்யூ எழுதுறேன். பிளஸ்ல இருக்கு. அப்ப இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூவா இருக்கும். எப்போ ஃபேக்டர்ல நம்மளுக்கு ரூட்டா வரப்ப இது மைனஸ்ல இது பிளஸ்லயும் வரும். ஆக்சுவலா ஃபேக்டர் படி +20 -7ங்க. ரூட்டா வரப்ப நம்மளுக்கு -20 +7ங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் 28 சாரு +20 -8 இருந்தா வராது. -20 +8 தான் -12 வரும். இது ஃபேக்டர். அப்ப ரூட்ல வந்து +20 -8. சரியா? +20 -8. இங்க பாருங்களேன், ரெண்டும் மைனஸா இருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு வேல்யூ மைனஸ், ஒரு வேல்யூ பிளஸ், ஒரு வேல்யூ பிளஸ், ஒரு வேல்யூ மைனஸ். இங்க பிளஸ் இருந்தாலும் சரி, இங்க மைனஸ் இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. எது இருந்தாலும் ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் வருதா? சோ இதை விட இது பெருசா இருக்கும், ஆனா இதை விட இது பெருசா இருக்குமா? சோ எக்ஸை விட ஒய் ஒரு இடத்துல பெருசா இருக்கு, ஒய்யை விட எக்ஸ் ஒரு இடத்துல பெருசா இருக்கு. சோ என்ன ஆகுதுன்னா cannot be determined ஆயிருது. ஓகேவா? சோ நம்ம இவ்வளவு தூரம் சால்வ் பண்ண தேவையில்லை. ரெண்டு மைனஸ் இருந்துச்சா, ரெண்டு இடத்துலயும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்துடும். சோ cannot be determined. ரெண்டு மைனஸ் இருந்தால் cannot be determined. ஓகேவா? அடுத்த ட்ரிக் என்னன்னா, நிறைய பேர் இந்த ட்ரிக்கை ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம வீடியோல குவாட்ராட்டிக் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரிக்கு தான். மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இப்ப இருந்துச்சுன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படி இருந்துச்சுன்னா ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ். அதாவது என்னன்னா ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ், அதாவது என்னன்னா இது வந்து எந்த ஈக்குவேஷன்னா x² - 5x + 6 = 0. இதுவும் x² + 7x + 12 = 0. இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தா நான் பார்த்தது என்ன பண்ணுவேன்னா, இங்க வந்து பிளஸ்ஸா தான் இருக்கு. ஸோ இங்க சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான் வரப்போகுது. அதாவது +4 + 3. இது வந்து ஃபேக்டர்ஸ். அப்ப எனக்கு ரூட் என்னங்க வரும்? இது ஒய்ன்னு போட்டுக்கோமா, ஒய். ஓகே. ரூட் என்னங்க வரும்? -4 - 3 தான் வருமா? -4 - 3 தான் வருமா? ஆனா எனக்கு இங்க சம் ஆஃப் த 2 3 சார் வரும். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். ஸோ +2 + 3 வந்துருமா? சோ இங்க ரெண்டுமே பிளஸ், இங்க ரெண்டுமே மைனஸ். அப்ப ஸ்ட்ரைட்டாவே இதுதான் பெருசா இருக்குமா? ஆமாவா? இதான் நம்ம ட்ரிக்கு நீங்க போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. இதவே ஆப்போசிட்டா கொடுத்தா இது பெருசா இருக்க போது, இது சிறுசா இருக்க போது. அததான் இங்க ட்ரிக்குன்னு போட்டிருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சம் ஆஃப் த ரூட்ல மைனஸ் இருந்துச்சுன்னா ஃபேக்டர் தான் மைனஸா இருக்கும், ரூட் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். நம்ம ரூட்டை தான் எடுத்து எழுதுவோம். ஓகேவா? அதே மாதிரி சம் ஆஃப் த ரூட்ல ஃபேக்டர் பிளஸ்ஸா இருந்தா ரூட் மைனஸ் ஆயிரும். அப்போ ரூட் மைனஸ்ல இருக்கிறப்ப ரெண்டு ரூட்டும் பிளஸ்ல இருந்தா ரெண்டுமே பெருசா தானே இருக்கும். சோ இத கண்ணால பார்த்து போடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு மைனஸ் கேஸுக்கும் சொல்லிட்டேன், ரெண்டு பிளஸ் கேஸுக்கும் சொல்லிட்டேன். வேற என்னதான்டா வரப்போகுது அப்படின்னா, இந்த பேட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? டபுள் பிளஸ் வரலாமா? மைனஸ் பிளஸ் வரலாமா? ஓகே, வேற என்ன வரலாம்? பிளஸ் மைனஸ் பிளஸ் வரலாமா? மைனஸ் பிளஸ் மைனஸ் வரலாமா? இந்த 4 பேட்டர்ன் தாங்க கஷ்டம். இதெல்லாம் பேட்டர்ன்லாம் தெரிஞ்சுக்கிறணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு படக்கம் தோணிடும், 2 மைனஸ் 2 பிளஸ் ரெண்டுக்குமே சொல்லிட்டானே, வேற என்ன வரப்போகுதுன்னா 1 பிளஸ் 1 மைனஸ், இல்ல முன்னாடி ரெண்டுமே பிளஸ் ரெண்டுமே மைனஸ்னு வந்தா எப்படி சால்வ் பண்றது?
அதை தான் இங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 சம்ம கொண்டு வந்திருக்கேன். இதுல சால்வ் பண்ண போறோம். சரியா சரியா ரொம்ப ஈஸியான டாபிக் குவாட்ராட்டிக். மொத குவாட்ராட்டிக் பாக்குறப்ப நான் என்ன நினைச்சேன், நான் ஃபீல் பண்ண விஷயத்த சொல்றேன். குவாட்ராட்டிக்ன்ற டாபிக்க ஆப்டிடியூட்ல இருந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு படிக்கலாமான்னு யோசிச்ச டாபிக் தான் குவாட்ராட்டிக் எனக்கு. ஓகேவா? ஏன்னா நான் புக்கு பார்த்து படிச்சேன். எனக்கு இந்த மாதிரி யாரும் வீடியோ சஜஸ்ட் பண்ணல, யாரும் வீடியோ போட்டாங்களான்னு தெரியல, நான் பார்க்கல. இந்த மாதிரி பேசிக்கா குவாட்ராட்டிக் வீடியோ எனக்கு யாருமே போடல. நான் ஏதோ பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சனாலும் பொழைச்சிக்கிட்டேன். சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தெரிஞ்சு. மற்றபடி குவாட்ராட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கஷ்டமா தான் தெரியும். போட்டு போட்டு பழகிட்டேன்னு வச்சுக்கவேன், இவனா அப்படின்னு அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இந்த சம்ம பாருங்களேன், நம்ம ட்ரிக் இந்த 11 சம்லையுமே நம்ம ட்ரிக் இருக்காதுங்க. 11 சம்லையும் நம்ம ட்ரிக் இருக்காது. சோ அந்த நம்பிக்கையில எதையுமே பார்க்காதீங்க. இந்த சம்ம பாருங்க, 11 வேற மாடல், 11 மாடல். ஓகேவா? எல்லா மாடலும் கொண்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா மாடலையும் கொண்டு வந்துட்டேன். இந்த அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் சால்வ் தான் பண்ணுவோம். வரிசையா 30-40 கொஸ்டின் கொண்டு வந்துருவேன், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இன்னைக்கு மாடல் மட்டும் தான் பார்க்க போறீங்க. சால்வ் எப்படி பண்ணுவேன், நான் இந்த இடத்துல இருந்தா எப்படி சால்வ் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி, மைனஸை பார்த்தா என்ன பண்ணிடுவேன், 2 நம்பரோட டிஃபரன்ஸ் தான் இதோட மல்டிப்ளேன்னு தெரிஞ்சிடும். 104னா என்ன வரும், 13 8 சார் 104. எனக்கு 13 டேபிள்ல மட்டும்தான் தெரியும். டேபிள்ஸ் தெரியாது, எனக்கும் டேபிள்ஸ் தெரியாதுங்க. 12 சார் வரைக்கும் தான் தெரியும், மேலே கீழேயும். டாப் டு பாட்டம் 12 வரைக்கும், சைட்ல 12 வரைக்கும் தான் தெரியும். 13 8 சார் நான் நிறைய டைம் படிச்சனால தெரிஞ்சு. ஸோ 13 8 சார் எது பிளஸ் எது மைனஸ்னா, இந்த இடத்துல -13 +8 வந்தாதான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப ரூட்ல என்ன வரும், +13 -8. ஐயா புரியலைன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணி மறுபடியும் பாருங்க, புரியும். ஏன் புரியலைன்றது உங்களுக்கு மறுபடியும் பார்த்தா புரிஞ்சிடும். ஓகேவா? என்னடா பிளஸ் மைனஸை மாத்தி போடுறானேன்னு பயப்படாதீங்க, முன்னாடியே வீடியோல சொல்லிட்டேன். சரி, இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப 2 சம் ஆஃப் த ரூட் 182க்கு வரணும்னா டேபிள்ஸ் எனக்கும் தெரியாது. 27 இருக்கு. 27 ஏதோ 2ஆ பிரிக்கிறப்ப நம்மளுக்கு மல்டிப்ளேல 182 வரணும். நான் முதல் 20 × 7 பிரிப்பேன், 140. இது வராது. அடுத்து என்ன பண்ணுவேன்னா 15 × 12ன்னு பிரிப்பேன், 180. ஐயா இதுக்கு பக்கத்துல தானே 182 இருக்கு. அப்ப எய்தர் 16 11 சார் இருக்கும், இல்ல 14 13 சார் இருக்கும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. இந்த பக்கத்துல வந்துட்டேன்னா போதுங்க, தெரிஞ்சிருங்க. சத்தியமா சொல்றேன், டேபிள்ஸ் தெரியாதுங்க. இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டினும் நான் பார்த்த கொஸ்டின், இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இந்த 11 கொஸ்டினும் நானே கிரியேட் பண்ண கொஸ்டின் தான். என்ன பண்ணுவேன், நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சால்வ் பண்றப்ப நான் இப்படிதான் சால்வ் பண்ணேன், எனக்கு டேபிள்ஸ் தெரியாது. அப்போ 16 11 சாரா நான் உட்காந்து ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி செக் பண்ண மாட்டேன். லாஸ்ட் டிஜிட் 6 இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை, லாஸ்ட் டிஜிட் 2 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப செக் பண்ணுவேன். 13 சார் 169 பிளஸ் இன்னொரு 13 182 வந்துருச்சு. ஸோ இதோட ஆன்சர் 14, 13. ஓகேவா? இதை எடுத்து எழுதிட்டோம். நம்ம 13 -8 இப்படிதான் பேப்பர்ல எழுதுவேன். நான் இந்த 2 மட்டும் தான் எழுதுவேன், வேற எதுவும் எழுத மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வேளை பெரிய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எழுதுவேன். ஓகேவா? பெரிய வேல்யூஸ் இருந்தா இதை மட்டும் நான் சைட்ல பண்ணுவேன். என்ன பண்றேன்ற மெத்தடை பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்து வர பெரிய பெரிய நம்பர்ல என்ன பண்றேன்ற மெத்தடை பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, என்ன பண்ணுவோம்னா அடுத்து ஈக்குவேஷன் பார்க்கணுமா. இதை விட இது பெருசா இருக்கு, ஒய் பெருசா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இந்த 2 ஈக்குவலா இருக்கு. இதை விட பெருசு, இதை விட பெருசு. சோ ஒய் எல்லா விதத்திலையும் பெருசா இருக்கு, ஒரே ஒரு இடத்துல ஈக்குவலா இருக்கு. சோ ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஈக்குவலா இருந்தாலும் ஈக்குவலை இன்க்ளூட் பண்ணும். ஒருவேளை இதுவும் பெருசா இருந்திருந்தா ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ் பண்ணும். மற்றபடி இந்த சம்முக்கு ஆன்சர் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? குவாட்ராட்டிக் அழகான டாபிக்ங்க. சரி, +90. அப்ப 2 சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான். 15 6 ஆர் இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப எனக்கு இங்க என்ன வரும், -15 -6. இவ்வளவுதான் நான் எழுதுவேன் பேப்பர்ல. 78 13 6 ஆர் பார்த்ததும் தெரியுதுங்க, 13 6 ஆர்னு. +13 -6ங்க. அப்ப இங்க -13 +6ங்க. கண்டிப்பா இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, cannot be. அவ்வளவுதான், இங்கேயே முடிச்சிடணும். இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசுனா cannot be. அவ்வளவுதான். 15 -15 விட -13 பெருசு. ஐயா 13 விட 15 பெருசு, ஆனா -15 விட -13 தான் பெருசு. இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க
இதையெல்லாம் போட பழகி இங்க கோட்டை விட்டுறக்கூடாது சரியா. இதை விட இது பெருசு, -13 விட -6 பெருசு. ஸோ ஸ்ட்ரைட்டாவே cannot be determined. ஏன்னா ஒரு இடத்துல எக்ஸ் ஒய்யை விட பெருசா இருக்கு, இன்னொரு இடத்துல ஒய் எக்ஸை விட பெருசா இருக்கு. ஸோ cannot be determined. இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்துச்சுன்னா cannot be determined தான் போடணும். ஓகேவா ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பேசிக்கா பாக்குறவங்களுக்கு புரியணும். இது 11 8 சார் பார்த்ததும் தெரிகிறது. 11 8 சார் பிளஸ் -11 + 8ங்க இந்த இடத்துல. அப்ப எனக்கு ஆன்சர்ல எப்படி வரும்? +11 -8. நான் இப்படிதான் போடுவேன் வாயில இப்படிதான் சொல்லிட்டே போவேன். 12 9 சார் ரெண்டுமே பிளஸ் தான். அப்ப இங்க ரெண்டுமே -12 -9. இந்த ரெண்டு வேல்யூமே, இந்த ரெண்டு மைனஸ் வேல்யூமே ரெண்டு பிளஸ் வேல்யூவை விட சின்னது, அது கன்ஃபார்ம். இதை விடையும் ரெண்டுமே சின்னது தானே. -8 ரெண்டையும் விட பெருசு. 11 வந்து ஸ்ட்ரைட்டாவே பெருசுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் ஸ்ட்ரைட்டாவே கிரேட்டர் தென் ஒய். ஓகேவா புரிஞ்சா? ஒய் எல்லாத்தையும் விட பெரிய வேல்யூ. ஓகேவா. ஆரோ மார்க் போட்டு பழகுங்க. பெரிய வேல்யூ சைடு ஆரோ மார்க் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஆரோ மார்க் இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், இங்க 12 இருக்குன்னு வச்சுக்குவோம், இங்க 8 இருக்குன்னு வச்சுக்குவோம். பெரிய வேல்யூ சைடு நான் ஏன் ஆரோ மார்க் போட சொல்றேன்னா, இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருச்சா? கிரேட்டர் தென் சிம்பிள் வராது, சாரி. இந்த பக்கம் எந்த பக்கம் ஆரோ மார்க் இருக்கோ அந்த சைடு பெரிய வேல்யூன்னு நினைச்சிருவோம் நம்ம. ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைட்டாவே ஆரோ மார்க் எந்த சைடு டாமினண்டா இருக்கோ அந்த சைடு கிரேட்டர்னு நம்ம போட்டுடலாம். ஓகேவா. ஆப்போசிட்டா ரெண்டு சைடும் ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா நம்ம cannot be determined கண்டுபிடிச்சிடலாம். 192 டேபிள்ஸ் தெரியாதுங்க, டேபிள்ஸ் தெரியாது. 20 இருக்கு. ஸோ நான் முதல்ல என்ன நினைப்பேன்னா 28 சார் வருமானு பார்ப்பேன். 160 கொஞ்சம் பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் தூரமா போவோமா. 15 13 சார் பார்ப்பேன். எவ்வளவு வருது? 15 13 சார் 15 10 சார் 150. 15 3 சார் 195. ஐயா பக்கத்துல இருக்குங்கய்யா. இதை விட பெருசு, இதை விட சிறுசுனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கும். அப்ப 16 12 சார் தான் நான் கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஏன்னா இதை விட ரொம்ப பக்கத்துல வரணும்னா அதான் லாஸ்ட் டிஜிட்டும் மேட்ச் ஆகுது. ஸ்ட்ரைட்டாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. -16 -12 இங்க. அப்ப அங்க +16 +12. அதே மாதிரி 220 வருது. 220 மட்டும் பார்த்துட்டு 42 மட்டும் பார்த்து சால்வ் பண்ணீங்கன்னா சால்வே ஆகாது கடைசி வரைக்கும். இந்த 2 மல்டிப்ளை பண்றப்போ 440 வரணும். 440 வரணும்னா இந்த 40 × 2 எடுத்ததும் பிரிக்க கூடாது, அது முட்டாள்தனம். பெரிய வேல்யூவா இருக்கு, அப்ப பெருசா பிரிக்கணும். 20 × 22 பிரிச்ச உடனே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. 20 × 22 இங்க -20 -22. அப்ப இங்க +20 +22 வரும்னு அப்படியே எடுத்து எழுதி சால்வ் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னா சம்பவம் ஆயிரும். இதுல பாதி எடுக்கணும்ல, by 2 போடணும்ல. ஏன்னா முன்னாடி மல்டிப்ளை by 2 பண்ணிருக்கோம்ல. by 2 போட்டோம்னா 10 11. ஸ்ட்ரைட்டாவே 10 விடையும் 11 விடையும் இங்க இருக்கிற ரெண்டு வேல்யூவும் பெருசு. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். அவ்வளவுதான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் உட்காந்து ஆரோ மார்க் போடக்கூடாதுங்க. ஆரோ மார்க்ன்றது கன்ஃபியூஸ் பண்ணுங்கன்னா மட்டும்தான் போடணும், மற்றபடி போடவே கூடாது. நெக்ஸ்ட் ரெண்டு மைனஸ்ங்க cannot be determined அப்படின்னு போட்டேன்னா முட்டாள்தனம். ஏன்னா ரெண்டுலயும் எக்ஸ் ஒய் இருக்கு. இது சால்வபிள் கொஸ்டின், லீனியர் ஈக்குவேஷன். என்ன பண்ணணும்னா 3x + 4y = +25 மாத்திக்கோங்க. இத x + 6y = +27 மாத்திக்கோங்க. ரெண்டு மைனஸ் எப்ப இருந்தா மட்டும்தான் cannot be னா குவாட்ராட்டிக்ல தான் cannot be. நான் இவ்வளவு நேரம் சொன்ன ட்ரிக் பூரா குவாட்ராட்டிக் மட்டும்தான், லீனியர்லயே சால்வ் பண்ணி பாத்திரக்கூடாது சரியா. சரி, இங்க இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமாங்க? இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணோம்னா என்ன வரும்? 3x + 18y = 81. 27 3s are 81. சப்ராக்ட் பண்றேன். இங்க மைனஸ் ஸ்ட்ரைட்டாவே இது கேன்சல் ஆயிருங்க. 3x இது 14y ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்றப்ப நான் கஷ்டப்பட்டு கூட சப்ராக்ட் பண்ண தேவையில்ல. 11ல 5 போச்சுன்னா 6, லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தது 14 டேபிள்ல தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஒய் வேல்யூ 4, எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? இதுல போட்டோம்னா போதுமா? ஒய் வேல்யூ 4னா இங்கிட்டு வரப்ப -24 ஆயிரும். எக்ஸ் வேல்யூ 3. ஸ்ட்ரைட்டாவே ஒரு பவர் இருக்கிறப்ப ஒரு வேல்யூ தான் வரும்னு சொன்னா, ஒரு வேல்யூ தான் வந்திருக்கா, இதுக்கு மேல வராதுங்க. நீங்க என்ன பண்ணாலும் வேல்யூ வராது. எக்ஸ் லெஸ் தென் ஒய், ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்படியே பார்த்ததும் தெரியுதா? கஷ்டப்பட்டு பிரிக்கவே தேவையில்ல. ஸ்கொயர் நம்பரை பார்த்ததும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேல இருக்கிறது 24 × 24 கரெக்டா இருக்கு. அதே வேல்யூக்கு ஆட் பண்ணோம்னா 48 வருதா?
23 into 23 straight away x தான் பெருசா இருக்கு, x greater than y. அவ்வளவுதான். சப்பங்க, சப்பையான டாபிக்ங்க குவாட்ராட்டிக், எனக்கு பிடிச்ச டாபிக். சால்வ் பண்ணுங்க. நான்டா ஈஸியான சம்மெல்லாம் வந்துட்டு கஷ்டமான சம்ம பண்ண சொல்றேன்னா நியூ மாடல் மெயின்ஸ்ல கேட்கலாம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல கூட சான்ஸ் இருக்கு இந்த மாடல். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யோசிங்க என்ன பண்ணலான்னு. எல்லாத்தையும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணா ரூட் எக்ஸ் போயிருமே அப்படின்னு நினைக்க கூடாது. ரூட் எக்ஸ் போகாது. எக்ஸால மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ரூட் எக்ஸா தான் இருக்கும். ரூட் எக்ஸால மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஆயிரும்ல ரூட் எக்ஸ் அப்படின்னு பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ரூட் எக்ஸால மல்டிப்ளை பண்றப்போ மொதல் எக்ஸ் ரூட் எக்ஸ் வந்துடும், பின்னாடி -27 ரூட் எக்ஸ் வந்துடும். மீண்டும் சால்வபிள் கிடையாது. கிடையாதா? ஆமா தானே. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, சில ஜீனிகள் நானே வாட்டி சால்வ் பண்றப்ப அப்புறம் பண்ணேன். இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு. சில ஜீவிகள் என்ன பண்ணுனா x - 27 = 6 ரூட் எக்ஸ். ரெண்டையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு இதை ரெண்டு சைடும் காமனா ஸ்கொயர் எடுப்போம். அப்படின்னா இங்க 36 எக்ஸ்ன்னு ஆயிரும். மறுபடியும் இதை சால்வ் பண்ணி x ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 729 -2ab 54x = 36x. இதை இங்கிட்டு கொண்டு வந்து ஈக்குவேஷனை நார்மலாக்கி என்ன பண்ணலாம்? -54 + 30 -36 -80x 90x plus 729 = 0. 729 எப்படி பிரியும்னு யோசிச்சு 81 × 9 கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. 81 × 9 தான் ஆன்சர்னு நீங்க எழுதுவீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. எழுதுவீங்க தானே? நான் சிம்பிளா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? எக்ஸுக்கு பதிலாக a ஸ்கொயர்னு எடுத்துக்குவேன். ட்ரெடிஷ்னலா ஏதாவது இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதை தான் சொல்லி தருவான். இதை சொல்லித்தர மாட்டான். சொல்லி கொடுத்தா நல்ல இன்ஸ்டியூட் தான், தப்பே சொல்ல மாட்டேன். நல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. எக்ஸுக்கு பதிலாக a ஸ்கொயர் எடுத்தேன்னா a ஸ்கொயர் - 6 உள்ள a ஸ்கொயர் போடுறப்ப என்னங்க ஆகும்? √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? 6a - 27 = 0ங்க. ஸோ இட் இஸ் நத்திங் 9 3s -9 + 3 + 9 - 3. நான் என்ன சொன்னேன்? எக்ஸுக்கு பதிலாக a ஸ்கொயர்னு சொன்னா இது ஏவோட வேல்யூவா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? இதோட ஸ்கொயர் வேல்யூ 81 9. முடிஞ்சு. இவ்வளவு பெருசா கஷ்டப்பட்டு பண்றதை விட இவ்வளவு ஈஸியா சிம்பிளா பண்ணிட்டு போயிருவேங்க. எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சா? இதே மாதிரி ஒய் வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஒய்க்கு பதிலா என்னன்னு போடுவேன்? b ஸ்கொயர்னு போடுவேன். ஸோ b ஸ்கொயர் - 3b - 40 = 0. 8 5s are 40 -8 + 5 இந்த இடத்துல. அப்ப எனக்கு ஆன்சர் +8 -5. இது ரெண்டு என்னது? b யோட வேல்யூ. அப்ப b ஸ்கொயர் தான் ஒய்யோட வேல்யூவா இருக்குமா? b ஸ்கொயர் என்னங்க? 64 25. இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. cannot be determined. ஐயா, இதை நீங்க ஃபர்ஸ்டே பார்க்க மாட்டீங்களானா இங்க எடுக்கிறப்பே நம்மளுக்கு தெரியுது பாருங்களேன். 2 குவாட்ராட்டிக் வந்துருச்சு, 2க்கும் நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு. cannot be determined. இங்க பார்த்து போடணுங்க. லெஜெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்துருவாங்க எடுத்ததும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு நம்ம மாத்தினாலும் நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்து cannot be போட்டுடலாம். ஓகேவா? போட்டுடலாமா? ஏவும் பியும் cannot be determined. ஆனா எக்ஸும் ஒய்யும் cannot be. ஆனா இல்லாமலும் போகலாம். ஓகேவா? சோ இப்படியே சால்வ் பண்ணுங்க. லெஜெண்ட்ஸ் போடலாம். ஏவும் பியும் தான் cannot be determined, எக்ஸும் ஒய்யும் cannot be ஆன்னு கேட்டா may or may not be. சோ இப்படி போடக்கூடாது. ஓகேவா? லெஜெண்ட்ஸ் இப்படி போடுவார்கள், நம்ம போட வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேவா? மேபி எல்லா இடத்துலயும் கன்ஃபார்ம் ஆகுமான்னு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? போடுங்கய்யா. ஒண்ணுமே இல்லைங்க. இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் = 178 சப்ராக்ட் பண்ணுங்க. 170 போகுச்சுன்னா 432 332 324. ஸோ எக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் 324னா எக்ஸ் வேல்யூ +18
இல்லைன்னா -18 ரெண்டுமே போடலாம்ல, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்ல, ஆகும். y வேல்யூ என்ன வரும்? y கியூப் வந்து 7. ஐயா நீ -7 நினைச்சேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா y இன்ட்டு y 343 வரணும். 3 7 போட்டா மட்டும்தான் வரும். நீ 3 -7 போடுறேன்னு வச்சுக்குவோம். 3 -7 போடுறேன்னு வச்சுக்குவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் மைனஸ் ஆயிரும். ஸோ -343 கொடுத்துருந்தாதான் அப்படி போடணும். மற்றபடி இதுக்கு வேல்யூ வெறும் +7 மட்டும்தான். இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, cannot be. நீ 3 வாட்டி 7 போடணும்னு தேவையில்ல. ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா ஒரு வாட்டி போட்டு ஈக்குவேஷன் என்ன லெவல்ல ஆறாம் மார்க் வருதுன்னு பார்த்து போட்டா போதும். நெக்ஸ்ட் 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 அப்படியே பார்த்ததும் 144 12 12 சாரான்னு பார்ப்போம். ஆனா டிஃபரன்ஸ் 12 வராது. எப்படி பிரிச்சாலும் வராது. ஆனா 18 8 சாருக்கு வருமா? -18 +8 இந்த இடத்துல. ஆனா நம்மளுக்கு +18 -8. நான் இதை பார்த்துட்டாங்க எப்பவுமே போடுவேன். டைரக்டா போடுங்கன்னு உங்களை சொல்லவே மாட்டேன். இதை என்ன பண்ணலாங்க? v² + 10b + 24 = 0ன்னு போடலாமா? போடலாமா? +6 +4 -6 -4 ஆக்சுவல் வேல்யூ. இந்த இடத்துல தான் +6 +4. -6 -4 வந்து b யோட வேல்யூ. ஸோ இதோட ஸ்கொயர் வேல்யூ தானே இங்க வரும். 36 16 ரெண்டுமே இதை விட பெருசு. ஸோ y > x. முடிஞ்சா சப்ப மேட்டருங்க. சப்ப மேட்டர். அடுத்த கேள்வி. இதை எப்படிடா பண்ணுவ? வேரியபிளுக்கு ரூட் இருந்தா சால்வ் பண்ண கத்து கொடுத்துட்டேன். நம்பருக்கு ரூட் இருந்தா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன், அடுத்து ஏன் பண்ணேன்னு சொல்றேன். உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? செஷன் 40 நிமிஷத்தை தாண்டி போகுது. பரவாயில்ல, ஒர்த்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்க நம்பரை வச்சு இதை டிவைட் பண்ணிடுவேன். டிவைட் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷனை நான் நார்மலா எழுதுவேன். x² - 10x √3 விட்டுருவேன். இதை 3ஆல டிவைட் பண்ணிடுவேன். 72 3ஆல டிவைட் பண்ணிடுவேன். டிவைட் பண்ணா என்ன வரும்னா 24 வரும். = 0. ஸோ இதோட வேல்யூ என்னன்னா 64. ஓகேவா? 64. இங்க -6 -4 வருங்க. ஆனா நான் ரூட்டா எழுதுறப்ப +6 +4 போடுவேன். √3 தொலைச்சு விட்டோம்ல, அதை இங்க சேர்த்துக்கணும். இப்போ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் வருதான்னு செக் பண்ணுவோமா? ஆட் பண்ணோம்னா என்னங்க? ஐயோ, ரிங்டோன் வந்துருச்சு. டயத்துக்கு போன் அடிக்கிறாங்க. ஆட் பண்ணோம்னா என்னங்க வரும்? 10 √3 வந்துருமா? 6 √3 + 4 √3. என்னடா √3 ஆட் பண்ணி 10 √3 போடுறேன்னா, நான் √3 ஜஸ்ட் எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். 6x + 4x 10x இருக்கிறப்ப 6 √3 + 4 √3 10 √3 இருக்க கூடாதா? இருக்கும். அப்ப இது கரெக்ட். -10 √3 இருக்கேதானா? -b/a நம்ம படிச்சிருக்கோம்ல. ஓகே, அடுத்து மல்டிப்ளை பண்ணா எப்படி இருக்கணும்? 24 வரக்கூடாது, 72 வரணுமா? நம்மளோட ரூட்டை மல்டிப்ளை பண்ணா 72 வரணுமா? 6 × 4 24. √3 × √3 3. அப்ப இந்த 3 இங்க மல்டிப்ளை ஆகுறப்ப 72 ஆகிருச்சா? இது அப்படியே மல்டிப்ளை பண்றப்ப 6 × 4 24, √3 × √3 3. இது எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்கு. ஸோ அந்த 24 3 மல்டிப்ளை பண்றப்ப 72 வருது. எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த நம்பரால இதை டிவைட் பண்ணிட்டு இங்க போட்டுறணும். அதை விட்டுட்டு நார்மல் ஈக்குவேஷனா சால்வ் பண்ணிட்டு கடைசியா அதை சேர்த்துக்கணும். இப்ப இதை பண்ணவானா? y² + 6y - 27 = 0. அப்ப இது வந்து என்னது? +9 - 3 இங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் -9 + 3. √3 சேர்த்துக்கலாமா? இப்ப எல்லாமே இருக்குங்க. எல்லாத்துலயும் √3 இருக்கு. ஸோ சால்வ் பண்றப்ப இதை எக்ஸா கன்சிடர் பண்ணியே பண்ணிடுவேன். இதை விட இது பெருசு, 10 √3 நடுவுல சும்மா எழுதியிருக்கோம். இதை விட இது பெருசு, எல்லா இடத்துலயும் x > y இருக்கு. அவ்வளவுதான். சப்பங்க. இன்னும் ஒரே ஒரு சம். இது சம் இல்ல, உங்களுக்கு இது சால்வ் பண்ணா என்ன வரும்னு சொல்றதுக்காக. இதுக்கு x வேல்யூ என்னங்க? 1/3 போட்டீங்கன்னா நீங்க போடுற வேல்யூ தப்பு. ஏன்னா x வேல்யூ 0. எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுமாங்க? 0 போட்டாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா?
1/3 போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு சைடு கான்ஸ்டன்டே, அதாவது நம்பரே இல்லாமல் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸு கண்டிப்பா 0 வேல்யூவா இருக்கும். ஒரு சைடு நம்பரே இல்லாம இன்னொரு சைடு 0 இருக்கிறப்ப மட்டும், இன்னொரு சைடு நம்பர் இருக்கிறப்ப சொல்லு. ஒரு சைடு நம்பரே இல்லாம இன்னொரு சைடு 0வா இருக்கிறப்ப கண்டிப்பா எக்ஸுக்கு வேல்யூ 0 வரும். 1/3யும் வரும். 1/3 எப்படா வரும்னா 15x ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் 5x ஆயிரும். எக்ஸையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுவீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. ஓகேவா? இதுவும் வரும், இதுவும் வரும். ஆக்சுவலா இதை எப்படி பண்ணணும்னா எக்ஸை ஃபர்ஸ்ட் காமனா வெளியே எடுத்தோம்னா 15x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ ஏதோ ரெண்டு மல்டிப்ளை பண்றப்ப 0 வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பா 0வா இருக்குமா? எய்தர் எக்ஸ் 0வா இருக்கணும், இல்ல இது 0வா இருக்கணும். எக்ஸ் 0வா இருந்தா இந்த கேஸ், இது 0வா இருந்துச்சுன்னா இப்படி வரும். 15x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, 15x ஈக்குவல் டு 5. அப்பையும் எக்ஸ் இந்த கேஸ் தான். ஓகேவா? ஏன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா சரி. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 எக்ஸோட வேல்யூ என்னென்ன வரும்? பிளஸ் 8 மைனஸ் 8. இது ஈஸி. ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64 ஒய் வேல்யூ என்ன வரும்? வெறும் 8 வரும். -8 போடக்கூடாது. ஏன்னா நான் லீனியர் ஈக்குவேஷன்ல சொல்லியிருக்கேன், பவர் எத்தனை இருக்கோ அத்தனை வேல்யூ தான். நம்ம மேக்சிமம் பாசிட்டிவ் பவர் தான் எடுத்துக்கிறணும். ஓகேவா? இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? ஒய் பவர் 1 ஈக்குவல் டு ரூட் 64 நான் -8 எடுப்பேன்னு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. ஆக்சுவலா ஒய் ஈக்குவல் டு ரூட் 64 இருந்தா +8 மட்டும்தான் எடுக்கணும், -8 எடுக்க கூடாது. சரியா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 அப்படி இருந்தா ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ +8 -8 எடுத்துக்கலாம். குவாட்ராட்டிக்கு மட்டும் இந்த ரூல் நான் சொல்லி கொடுக்குறேன், மறந்துடாதீங்க. சரியா? சரியா? முடிச்சிடலாமா? நாளைக்கு சாயந்தரம் டிஐ லைவ் at 6:30 தான். 6:30 தான் டிஐ லைவ் at 6:30 PM. ஓகேவா? 6 PM சொல்லியிருந்தேன், பட் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. பேங்க் அவுட்டு கிளம்ப டைம் ஆயிரும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் அந்த கான்ஃபிடென்ட்டா டயத்தை மாத்துறேன். 6:30 PMக்கு டிஐ லைவுக்கு வந்துருங்க. நாளைக்கு நெட்வொர்க் இஷ்யூ வராது. வந்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். ஸோ சால்வ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நாளை கழிச்சு டே ஆஃப்டர் டுமாரோ. ஐயா டேட்டு தெரியலையே. 28ஆம் தேதி எனக்கு பர்த்டேவும் உள்ள சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் தான். இருந்தாலும் நம்ம குவாட்ராட்டிக் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு மாடல் சொன்னல, அன்னைக்கு சால்வ் பண்ணுவோம். லைவ்ல சால்வ் பண்ணுவோம். அன்னைக்கும் 6:30 PMக்கு லைவ். ஓகேவா? அடுத்த 2 கிளாஸ் அப்டேட் கொடுத்துட்டே வந்துருங்க மறக்காம. முடிச்சிடலாமா? PDF குரூப்ல போட்டுறேன். டாட்டா பாய் பாய். வீடியோ சொன்ன மாதிரி இப்போ மணி 7:31 ஆகுது. சொன்ன மாதிரி வீடியோ 8 மணிக்கு அப்லோட் ஆயிருங்க. டாட்டா பாய் பாய். முடிச்சுக்கலாம்.